Hi everyone, welcome to We Learn channel. நான் தான் உங்க மேக்ஸ் எஜுகேட்டர். இன்னைக்கு நம்ம 10th மேத்தமெட்டிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் சாப்டர் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்ல எக்ஸசைஸ் 1.5ல ஃபோர்த் சம் தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? பாருங்க, ஃபோர்த் சம்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. ஃபோர்த் சம்ல f of x கொடுத்திருக்காங்க, g of x கொடுத்திருக்காங்க. கரெக்ட்டா? பாத்துக்கிட்டீங்களா? இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? ஃபைண்ட் a. a என்னது நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அத நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும்? அதுக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. if ன்னு சொல்லிட்டு g of f of a equal to 1 ன்னு கொடுத்திருக்காங்க. ஓ, அப்ப நம்ம இந்த இதை வச்சுதான் ப்ரொசீடே பண்ண போறோம். இதை வச்சுதான் நம்ம சம்மே போட போறோம்னு அர்த்தம். போடலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம எனக்கு இந்த கொடுத்திருக்க கண்டிஷனை வச்சே போடலாம். g of f of a equal to 1 அந்த கண்டிஷன் அப்படியே எழுதுங்க. given பாருங்க, g of f of a equal to 1 இப்ப g of f of a நம்மளுக்கு f of a ன்னு ஒன்று கொடுக்கல, f of x தானே கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த a வந்து x வச்சுக்கிட்டு அப்படியே இந்த f of x ல இருக்க அந்த எக்ஸ்பிரஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. பண்ணா a ஸ்கொயர் மைனஸ் 1 வருமா? அப்ப g of a ஸ்கொயர் மைனஸ் 1 வரும் ஈக்குவல் டு 1. இப்ப இத வந்து ஒரு எக்ஸா வச்சுக்கிட்டு g இருக்குல்ல, g of x அந்த எக்ஸ்பிரஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? g of x இது கிடைச்சிரும், எக்ஸ்பிரஷன் கிடைச்சிரும். அப்படியே a ஸ்கொயர் மைனஸ் 1 வந்து இந்த எக்ஸா வச்சுக்கோங்க. a ஸ்கொயர் மைனஸ் 1 மைனஸ் 2ன்னு கிடைக்கும். அப்புறம் 1. ஓகேவா? இப்ப a ஸ்கொயர் மைனஸ் 1 மைனஸ் 2 அந்த பக்கம் ஒரு 1 இருக்கா, அப்படியே வச்சுக்கலாம். இந்த மைனஸ் 1 மைனஸ் 2 ஆட் ஆகி என்ன ஆகும்? சேம் சைன் இருக்கிறதுனால ஆட் ஆகுது. மைனஸ் 1 மைனஸ் 2 என்னது? மைனஸ் 3. மைனஸ் 3 ஈக்குவல் டு 1 சொல்லலாம். ஓகேவா? இப்ப இந்த மைனஸ் 3 நான் ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போறேன். ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போனா என்ன ஆகும்? பிளஸ் 3 ஆயிடும். 1 பிளஸ் 3. அப்ப 1 பிளஸ் 3 எவ்வளவு? 4. அப்ப a கியூப்ன்றது நம்மளுக்கு சாரி a ஸ்கொயர் இல்லையா, நான் கியூப் எழுதிட்டு வந்தேன், சாரி. a ஸ்கொயர்ன்றது நம்மளுக்கு என்ன வரும்? 4ன்னு வருது. அப்ப a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4னா இப்ப இந்த a ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இந்த ஸ்கொயர் நான் இந்த பக்கம் எடுத்து வரேன். ரைட் ஹேண்ட் சைடு ஸ்கொயரை பக்கம் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து என்ன ஆகும்? ரூட் ஆயிடும். அப்ப ஸ்கொயர் வந்து ரூட் ஆயிடும். இந்த a இஸ் ஈக்குவல் டு ரூட் 4க்கு என்ன வேல்யூ ஆன்சரா வரும்? பிளஸ் ஆர் மைனஸ் 2. ஏன் பிளஸ் ஆர் மைனஸ் கேட்டீங்கன்னா, எப்பயுமே ஒரு நம்பருக்கு ரூட் எடுக்கும் போது அது பிளஸ் ஆர் மைனஸ் தான் வரும். ஓகேவா? ஓகே. இப்ப a இஸ் ஈக்குவல் டு ரூட் 1னா அது வந்து பிளஸ் ஆர் மைனஸ் 1 தான் ஓகே சொல்லணும். ஓகேவா? ஏன்னா அது வந்து ரூட் வேல்யூ, அதுக்கு ரூட் ஸ்கொயர்ல இருக்கிற அந்த ஈக்குவேஷனுக்கு என்ன இருக்கும்? 2 ரூட் இருக்கும். ஓகேவா? புரிஞ்சுதா? ஓகே. இப்ப a இஸ் ஈக்குவல் டு ரூட் 4 இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் 2. இதுதான் நம்மளோட a ஓட வேல்யூ. பிளஸ் ஆர் மைனஸ் 2 இதுதான் a ஓட வேல்யூ. இதான் நம்ம கண்டுபிடிக்க சொல்றாங்க, நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இவ்வளவுதான் இந்த ஃபோர்த் சம், எக்ஸசைஸ் 1.5ல ஃபோர்த் சம். அவ்வளவுதான். ஓகேவா? எனி டவுட்ஸ் கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ரிப்ளை நாங்க பண்றோம். வாங்க படிக்கலாம், நல்லாவே படிக்கலாம். தேங்க்யூ.